இப்போ எம்டிசியில் அந்த இவி வைக்கிறோடைய டிரைவர் கண்டக்டர் வந்து எல்லாமே கான்ட்ராக்ட். இப்போ கவர்மெண்ட்டுக்காக சம்மந்தமே கிடையாது. ரெண்டாவது இடம் மட்டும்தான் நம்ம இடம். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வேசார்பாடியில் டெப்போ கிப்பெல்லாம் நம்ம காலி பண்ணி கொடுத்துட்டோம் அவங்களுக்கு இபி போட்டு எல்லாம் பண்ணுறது. வண்டி அவங்க மெயின்டைன் பண்ணுறது, அவங்களே கலெக்ஷன் பண்ணுறது, அந்த கலெக்ஷன் அமௌண்ட்டு நம்ம கட்டுறாங்க. ஒரு வண்டி கரெக்டாக ஃபுல்லாக ஓடனா ஒரு நாளைக்கு 7000 ரூபா தான் கலெக்ஷன் ஆகும். 7000 rupees தான் கலெக்ஷனே வரும். ஆனால் அந்த வண்டிக்கு வாடகை எவ்வளோ தெரியுங்களா? வண்டியை யூஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் 200 கிலோமீட்டர் பர் டே. ஒரு கிலோமீட்டருக்கு 80 ரூபா 86 காசு அவங்களுடைய கான்ட்ராக்ட் ரேட்டு. அப்போது 17,000 ரூபா, கிட்டத்தட்ட 17,000 ரூபா பர் டே வந்து அந்த வண்டிக்கு வாடகை அரசாங்கம் கொடுக்குது, டிபார்ட்மெண்ட் கொடுக்குது. அந்த வண்டியில் வருமானம்னு பார்த்தீங்கன்னா 7,000 வருது. 10,000 ஒரு பேருந்துக்கு லாஸ். ஒரு நாளைக்கு 610 பேருந்து ஓடுது. இந்த 610 இன்ட்டு 30 நாள் நீங்கள் கணக்கு போட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட 22 கோடி ரூபா பர் மந்த்து வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு லாஸு. இந்த லாஸ் எவ்வளோ நாளைக்குன்னா 12 வருஷத்துக்கு கான்ட்ராக்டை போட்டாங்க ஒரேடியா. அப்போ இந்த துறை வந்து இருக்க தனியார்கிட்ட போகிறதுக்கான அதிகமான பணிகளை தான் நடந்துக்கிட்டு இருக்குத வழியா இதை சீரமைச்சு இது மக்கள் சேவைத்துறையாக இது அரசாங்கத்து கையில் இருக்கணும்னு நினைக்கல. இதுக்கு காரணம் வந்து அதிகாரிகள்.